ChatGPT கொடுத்த ஒரு ஐடியா. 30 நாள்ல ரூபாய் 10.3 லட்சம் கடனை சுலபமா அடைத்த பெண். இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல பெரும்பாலானவங்க ChatGPT பயன்படுத்தி வர்றாங்க. ஓபன் ஏஐ நிறுவனம் உருவாக்குன இந்த செயற்கை நுண்ணறிவு மென்பொருள் தகவல்களை கொடுக்கறது மட்டும் இல்லாம கட்டுரை, கதை, கவிதை எழுதுறதுக்கும் பெரிய உதவியா இருக்கு. பல நிறுவனங்களும் தனிநபர்களும் இத நியமித்த பயனுடன் பயன்படுத்தி வர்றாங்க. அந்த வரிசையில அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பெண் அவங்களோட கிரெடிட் கார்டு கடனான $23,000, அதாவது இந்திய மதிப்புல 19.6 லட்சத்தை குறைக்கிறதுக்கு ChatGPT திறமையா பயன்படுத்தி அதுல வெற்றி பெற்றிருக்காங்க. ரொம்பவே மோசமான நிதி நிலைமையில இருந்த இவரு செயற்கை நுண்ணறிவு வழிகாட்டுதல்னால கடனை சுலபமா முடிக்க முடிஞ்சது. டேலாவேர் மாநிலத்தை சேர்ந்த 35 வயசான ஜெனிஃபர் அலன் ரியல் எஸ்டேட் தொழில் முனைவராக இருந்தாங்க. அவங்க கொடுத்த பேட்டியில, நான் நல்ல வருமானத்தை ஈட்டினாலும் நிதி பற்றிய சரியான கல்வி எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறது என்னோட பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் காரணமா கிரெடிட் கார்டு கடன் $23,000 வரைக்கும் உயர்ந்து விட்டதா சொல்லியிருக்காங்க. இந்த கடன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு அவங்க ChatGPT-யோட ஆலோசனைய கேட்டிருக்காங்க. ஏஐ வழங்கின வழிகாட்டுதல்னால செலவுகளை திட்டமிட்டு ஒழுங்குபடுத்தி தேவையில்லாதவைகளை குறைச்சு வந்தாங்க. மகளோட பிறப்புக்கு அப்புறம் மருத்துவ செலவுகளும் பெற்றோர்களை பராமரிக்க வேண்டிய கட்டாய காரணமான கடனும் அதிகமா இருக்குது. இதனால கிரெடிட் கார்டு மூலமா அதிகமான பணத்தை கடனா வாங்கி இருக்காங்க. நான் சோம்பேறித்தனமா வாழல, சரியான வாழ்க்கைய நடத்தினேன். ஆனா நான் கவனிக்காம இருக்கிறப்ப கடன் பெருசாயிடுச்சு அப்படின்னு ஜெனிஃபர் வருத்தத்துடன் சொல்லியிருக்காங்க. இத சமாளிக்க ChatGPT கொடுத்த தீர்வுகளை பயன்படுத்தினாங்க. அதுல தேவையற்ற ஓடிடி சந்தாங்களை ரத்து செஞ்சு மறந்துவிட்ட கணக்குகள்ல பணம் இருக்கிறத கண்டுபிடித்தல் போன்ற நுட்பங்களை செயல்படுத்தினாங்க. இதனால கிரெடிட் கார்டு கடனை குறைக்க முடிஞ்சது. அதோட ChatGPT-யோட ஆலோசனையினால அவங்களோட முந்தைய பரிவர்த்தனை கணக்குல இருந்து $10,000, அதாவது தோராயமா 8.5 லட்சத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சாப்பாடு திட்டமிடல் வழியா மாசம் 50,000 வரைக்கும் மளிகை செலவுகளை குறைக்கவும் முடிஞ்சிருக்கு. இது எல்லாமே ChatGPT கொடுத்த தினசரி நடைமுறைகளை பின்பற்றுவதன் விளைவா ஏற்பட்டதா ஜெனிஃபர் சொல்லியிருக்காங்க. 30 நாள்ல நிதி சவாலை முடிச்சு $12,078.93, அதாவது இந்திய பணத்துல தோராயமா 10.3 லட்சம் செலுத்தி அவங்களோட மொத்த கிரெடிட் கார்டு கடன்ல பாதிய கொடுத்திருக்காங்க. இந்த வெற்றிக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற கடனை அடைப்பதற்காக அவங்க இன்னும் 30 நாள் சவாலை தொடங்க திட்டமிட்டு இருக்காங்க.